நாம் தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸை பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி பார்க்க போகிறோம். சென்சஸ் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எடுப்பாங்க. இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்போ எடுக்கிறாங்க. சென்சஸில் கண்டிப்பாக நம்ம யாருமே மிஸ் ஆகக்கூடாது. எல்லாருமே அவங்கவுங்களுடைய பேர் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க நம்ம வந்து சென்சஸில் வந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்டுடைய ரெக்கார்டில் நாம் வந்து இருப்போம். எல்லா விஷயத்துக்குமே இந்த சென்சஸில் வர்றது ரொம்ப அவசியம். சரி, இதுக்கு முன்னாடி சென்சஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக வீட்டுக்கு ஆளுக வருவாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க தகவலை. ஆனால் இந்த தடவை ஆஃப்லைன் ஆன்லைன் 2 கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்லைன்னா நேரடியாக வர்றது, ஆன்லைன்னா நாம்ளே தகவலை கொடுக்குறது. இதில் எது சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி வருது பாருங்கள், இன்னும் 2 நாளில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்துடும். அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நேரடியாக வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் 1 முடிகிற வரையும், அதாவது ஜூலை 31 வரையும், நாளைக்கு நைட்டு வரையும் வச்சுக்கலாம், நாளைக்கு நைட்டு வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது பொறுமையாக உட்காந்து உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்க முடியும். பண்ணி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வந்து வீட்டுக்கு வருவாங்கல்ல சென்சஸ் இருக்கிறதுக்கு, அவங்கள்ட்ட அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பரை நோட் பண்ணிப்பாங்க. டக்குன்னு வந்து கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே இருக்க மாட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஆன்லைனில் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அந்த நம்பரை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு போனீங்கன்னா கூட சென்சஸ் பார்க்க வரும்போது இந்த வீட்டில் இருக்கவங்களுடைய நம்பர் இதுதான் சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. அந்த நம்பர், அதாவது சென்சஸ் வந்து உருவாக்குன அந்த நம்பரை கொடுத்தாவே போதும், உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்சஸில் வந்துடும். அப்போ ஆன்லைனில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைனு அப்படிங்கிறது அவங்க வர்ற வரையும் நம்ம காத்திருக்கணும், கரெக்டாக பதில் சொல்லணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும், இத்தனை விஷயம் இருக்குது. அதனால ஆன்லைன் நம்ம வந்து ஏற்கனவே இது 15 நாளாக இருக்குது, நம்ம 15 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டோம் எப்படிலாம் வந்து பண்ணணுன்ட்டு. மறுபடியும் கடைசி நாளாக இருக்கிறனால ஒரு நினைவுபடுத்துகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெறும் ஃபஸ்ட்டு வேலை அதை கிளிக் பண்ணி அது கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். எல்லா கேள்விக்கும் உங்களுக்கே பதில் தெரியும். முதல் கேள்வியே என்ன தெரியுமா கேட்கும், உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டேட்டுன்னு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கிறீங்க. உள்ளே போனதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, உங்கள் குடும்பத் தலைவருடைய பெயரும் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுங்கன்னு கேட்கும். மெயில் ஐடி உங்களுக்கு ஆப்ஷன் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், குடும்பத் தலைவருடைய பெயரும் நம்பரும் கொடுக்கலாம். உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளை பசங்க இருக்கீங்கன்னா அப்பா வந்து குடும்பத் தலைவராக கொடுக்கலாம். இல்லை அம்மா தான் இருக்காங்க அப்படின்னா அம்மாவை கொடுக்கலாம். யாராவது ஒருத்தவங்களை கொடுக்கணும், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அவங்க பேரையும் நம்பரையும், ஒரு நம்பரு ஒரு பேர் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அந்த நம்பரில் தான் குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்தையும் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போ அப்பாவோட பேர் அப்பாவோட நம்பரை கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும். உள்ளே போனால் ஒரு 33 கேள்வி கேட்பாங்க. என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிறீங்களே ஒரு வீடு, அந்த வீடு வந்து அது வாடகை வீடாக இருக்கலாம், இல்லை சொந்த வீடாக இருக்கலாம், இல்லை போக்கியத்துக்கு இருக்கிற வீடாக இருக்கலாம், என்னமா வேணா இருக்கலாம். அந்த வீட்டை பற்றி தான் கேள்வி அதிகமாக கேட்பாங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கா, எத்தனை பாத்ரூம் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வந்து தண்ணி வசதி எப்படி இருக்குது, அதாவது குடிநீர் வருதா வரலையா, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே பிடிக்கிறீங்களா காம்பவுண்டுக்குள்ளே, இல்லை ரோட்டுக்கு போய் பிடிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் பாதாள சாக்கடையோட உங்களுடைய அந்த பாத்ரூம்லேருந்து வெளியே போகக்கூடிய தண்ணி, இன்னும் கழிப்பு தண்ணியெலாம் வந்து இணைக்கப்பட்டிருக்கா, அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் மழை நீர் வசதி இருக்கா, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுடைய சுவர் எப்படிப்பட்ட சுவர், மண் சுவரா செங்கல் சுவரா, உங்கள் வீட்டுடைய தரைனா என்ன தரை, நம்ம வந்து நடக்கிற தரை வந்து பார்த்திங்கன்னா என்ன தரை, மண் தரையா இல்லை வந்து டைல்ஸான்னு கேட்பாங்க. அதே மாதிரி மேல் சுவர் எப்படி இருக்கும், உங்கள் வீட்டுடைய கூரை எப்படி இருக்குது, உங்கள் வீட்டுடைய அந்த ஒன்றுன்னா சொல்லி கேட்பாங்க. கேட்டாவே உங்களுக்கே வந்து கேள்வி புரியா, எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லாங்குவேஜ் இருக்குது, தமிழை கூட செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்லேயே பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு கேள்வி அதுக்கு ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 4ல் எந்த ஆப்ஷன்னு செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். படித்து பார்த்தா எந்த வீட்டில் இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த வீட்டை பற்றி கண்டிப்பாக தெரியும். அது சொந்த வீடா வாடகை வீடா எல்லாமே கேள்வி கேட்டிருப்பாங்க. எல்லாம் முடிச்சு போட்டு அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கா, லேப்டாப் இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா, இந்த மாதிரி எல்லா கேள்வியெல்லாம் கேட்டு உங்களை பற்றி வந்து டீட்டெயில்ஸை வாங்கிப்பாங்க. அவ்வளோதான். அதை நீங்கள் நேர்லேயே அதை தான் சொல்ல போகிறீங்க. ஆனால் டக்குன்னு நேரில் வந்து கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க யார் இருப்பாங்க, ஒன்றா சின்னவங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, இல்லை எல்லாருமே வேலைக்கு போயிருப்போம், ஊரில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைனில் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொறுமையாக கேட்டு யோசிச்சு
போஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணி வச்சுட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை எடுத்து வச்சுக்கணும். உங்கள் வீட்டுக்கு வந்து சென்சஸ்க்கு கேட்க வரும்போது அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த நம்பரை போட்டு பார்த்துப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக எழுதிட்டோ இல்லை தப்பாக கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டாவோ நீங்கள் திருப்பி எடிட் பண்ண முடியாது. ஆனால் அந்த நம்பரை வர்றவங்க கையில் கொடுப்பீங்கல்ல, அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க எடிட் பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தா சரி பண்ணிப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், இது செஞ்சுக்கோங்க. நாங்கள் நேற்று தான் செஞ்சோம். இன்னும் ஒரு நாள் தான். இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ 30ஆம் தேதி போடுறேன். நாளைக்கு 31ஆம் தேதி நைட்டு 12 மணியோட அந்த வெப்சைட் வந்து க்ளோஸ் ஆயிரும். இதை பற்றி நம்ம 10-15 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டோம். இது மறுபடியும் கடைசியாக ஒரு ரிமைண்டருக்காக தான் போடுறோம். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. சென்சஸ் ரொம்ப முக்கியமானது. எஸ்ஐஆரை விடவும் சென்சஸ் நமக்கு தேவை. அதனால் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இனி சென்சஸை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோவாக போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.